ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் இப்போது நடக்கிற ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா டெஸ்ட் மேட்ச் சீரீஸை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவோட நிலைமை கொஞ்சம் பரிதாப நிலையில் தான் இருக்குது. அதை விட முக்கியம், மேட்சுக்கு நடுவில் விடியற் காலையில் மேட்ச் நடக்குது. அது எழுந்து உட்காந்து பல்லாம் தேய்க்காமல் உட்காந்து பார்க்கலான்னு பார்த்தா மேட்ச் நடக்காமல் மழை பெய்யுது. இந்த மழை பெய்யறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த இடத்துல நீங்கள் ஒன்று கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல, இங்கிலீஷ் சேனல்லாம் மேட்ச்சு மழையில் நின்றுடும். அதுக்கப்புறம் என்ன போடுவாங்க, ரெயின் ஸ்டாப்ட், த மேட்ச் வில் ரிசியூம் அட் 7:30, த மேட்ச் வில் ரிசியூம் அட் 8:30, அந்த மாதிரி டைம் போடுவாங்க. இதில் முக்கியமான வேர்ட் ரிசியூம், RESUME. ரிசியூம்னா ஒரு விஷயம் பாதியிலே நின்றுட்டு அது திரும்ப தொடங்குதுல்ல, அதுதான் ரிசியூம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே ஸ்பெல்லிங்கை நம்ம வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது HR ரூமில் போயிட்டு HR மேம் கிட்ட 2 பக்கம் இருக்கிற பேப்பர்ஸ் கொடுப்பீங்க. அதை என்ன சொல்லுவோம், மேம் இந்தாங்க என்னோட ரெஸ்யூம். அதே தானே சொல்கிறோம், ரெஸ்யூம் தானே அதுக்கும் சொல்கிறோம். அப்போது பாதியில் ஒரு விஷயம் முடிஞ்சு திரும்ப தொடங்கும் போது அதுக்கும் ரெஸ்யூம்னு சொல்கிறோம். இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது HR கிட்ட நம்ம கொடுக்குற அந்த பொருளையும் ரெஸ்யூம்னு சொல்கிறோம். இங்கே ஒன்று நல்லா கவனிங்க, 2 வெவ்வேறு இடங்களில் ஒரு வார்த்தை உபயோகிக்கப்படும் பொழுது, ஆங்கிலத்தை பொறுத்தவரை ரொம்ப தூய தமிழில் வேணாம், இது இங்கிலீஷ் கிளாஸ். ஸோ ஒரே வார்த்தை 2 விதமான இடத்துல யூஸ் பண்ணும்போது அந்த வார்த்தையோட ப்ரொனன்சியேஷன் மாறணும், அப்போ தான் அதோட அர்த்தமும் மாறும். உதாரணத்துக்கு, மேட்ச் பாதியிலே நின்று அது திரும்ப ஆரம்பிக்கும் போது அதை த மேட்ச் வில் ரிசியூம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம HR கிட்ட 2 பக்கம் பேப்பர் கொடுக்குறோமே, அது ரெஸ்யூம் கிடையாது, அது ரெஸ்யூமே. உங்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷனை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க, மேனா MAY, ஸ்பெல்லிங் கிடையாது, ப்ரொனன்சியேஷனுக்காக சொல்கிறேன். ஸோ பாதியில் ஒரு விஷயம் முடிஞ்சு அது திரும்ப தொடங்கும் போது அதை ரெஸ்யூம்னு சொல்லுவோம். HR கிட்ட நம்ம நம்மளோட 2 பக்க விவரங்களை கொடுக்கும்போது அதை ரெஸ்யூமேன்னு சொல்லணும். நீங்கள் HR ரூமுக்கு போயிட்டு இந்தாங்க மேம் என்னோட ரெஸ்யூம்னு சொன்னீங்கன்னா சொல்லி முடிஞ்சிருச்சு. இங்கிலீஷ் தெரிஞ்ச HR இருந்தால் ஆரம்பத்திலே உங்களை மனதளவில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த வாட்டி HR கிட்ட இன்டர்வியூக்கு போகும்போது 2 பக்கம் அந்த பேப்பரை கொடுக்குறீங்களா, உங்களை சம்மந்தப்பட்டதை கான்ஃபிடண்ட்டாக HR கிட்ட, மேம் ஹியர் இஸ் மை ரெஸ்யூமே, ப்ளீஸ் ஹேவ் அ லுக் அட் மை ரெஸ்யூமே அப்படின்னு ரெஸ்யூமேன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இங்கிலீஷில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் என்னை கமெண்ட்ஸ் கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுறேன். ரொம்ப பெரிய விஷயமா இருந்தால் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் தெளிவாக விரிவாக சொல்கிறேன். டாட்டா.